பாதுகாப்புத்துறை நிபுணர் திரு ஜெகநாதன் அவர்கள் சந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். ஜெகநாதன் சார், வணக்கம். இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் இனிமேல் அது ஒரு போர் செயலாக, ஒரு போர் குற்றமாக கருதப்படும் என்று. இல்ல, இது வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, ஒரு கிளியர் மெசேஜை வந்து நம்ம உலக நாடுகளுக்கு இது மூலமாக தெரிவிச்சிருக்கோம். எந்த விதமான தீவிரவாத தாக்குதல், அது எந்த விதமாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், அது ஒரு போரை தொடங்குவதாகத்தான் இருக்கிறது என்பதை இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது இந்தியா டிக்ளேர் பண்ணது இது உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி. ஏன்னா 2001 9/11 அமெரிக்கால இரட்டை கோபுரங்கள் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அன்றைய ஜனாதிபதி வார் ஆன் டெரர், அதாவது தீவிரவாத இயக்கங்கள் மீது, உலக தீவிரவாத இயக்கங்கள் மீது போர் அப்படின்ற ஒரு போரை தொடர்ந்தார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத தாக்குதல் 2 பிளைட்டை கொண்டு போய் 2 டவர்ல அடிச்சாங்க. அதுக்கே அந்த வார் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நடந்தது. அந்த வார் ஆன் டெரர் உலக நாடுகளே அதற்கு ஆதரவு தெரிவித்து அல் கொய்தா போன்ற தீவிரவாத அமைப்புகளை அவருடைய நெட்வொர்க்கை முறியடிப்பதாக, ஆப்கானிஸ்தான்ல அவர் அடைக்கலம் கொடுத்ததை முறியடிப்பதாக தான் இருந்தது. 20 வருடங்கள் அந்த போர் நடந்து கடைசியில் அது ஒசாமா பின் லாடன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போர் முடிவுக்கு வந்தது. 10 வருடங்களாக அந்த போர் நடந்தது. ஸோ அப்படிங்கும் போது தீவிரவாதத்தை இனிமேல் ஜீரோ டாலரன்ஸ் டு டெரரிசம், அதாவது எந்த ஒரு பொறுமையாக இருக்க மாட்டோம் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலுக்கு அப்படின்றத ஒரு மெசேஜை கிளியரா பாகிஸ்தானுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலை நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் இதன் மூலம் தெரிவித்திருக்கோம். இதுல பாகிஸ்தானுக்கு ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் என்னன்னா, தீவிரவாதிகள் ஆக்ட் ஆஃப் வார் நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா, அப்படிதான் நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பாகிஸ்தான் ராணுவம் அதை ஊக்குவித்தாலோ இல்ல அதை ஏற்று அதுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாலோ, அந்த அவங்களுடைய கட்டமைப்புகளை அங்க அவங்க நாட்டில் ஏற்படுத்தினாலோ, அதுவும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு, பாகிஸ்தானுக்கு தான் தேவையில்லாமல் இந்த போர் ஒரு சண்டையில முடிவுக்கு வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக ஒரு கிளியர் கட் மெசேஜாவே நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். அது 3வது நாள் இன்னும் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆங்காங்கே, குறிப்பாக எல்லையோர பகுதியில். இது ஒரு கிளியர் மெசேஜ் நம்மளுடைய ராணுவ முப்படைகளுக்கும், குறிப்பாக ராணுவத்திற்கும், எல்லையில் இருந்து போராடி கொண்டிருக்கிற ராணுவத்திற்கு ஒரு மெசேஜாக இது சென்று போயிருக்கிறது. தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது போராகத்தான் நாங்கள் கருதுவோம் அப்படின்று சொல்லலாம். ஏன்னா தீவிரவாதம் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் ஒரு கிட்டத்தட்ட ஐநால 100-110 டெஃபினிஷன் இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையில இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இது பாகிஸ்தான் இந்த இன்டர்பிரேஷன் எப்படி பண்றாங்கன்னா, அவங்களுடைய தீவிரவாதம் எப்படி இருக்குன்னா, நம்ம தீவிரவாதம் சொல்றத அதை அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள்ன்றாங்க, சுதந்திர போராட்டம் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு 2 பக்கம் இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2001 கிளியரா ஒரு டெஃபினிஷன் ஒரு ஒர்க்கிங் டெஃபினிஷன் அட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர், இந்த ஒரு ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், ஒரு அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பெரிய சமூகத்துல மக்கள் மீதில் ஒரு பீதியை கிளப்பக்கூடிய ஒரு செயல், ஒரு வயலன்ஸ் ஏற்படுத்தினா, ஒரு குரூப் ஏற்படுத்தினா அது தீவிரவாத செயலாக கருதப்படும். அதற்கு அது ஒரு ஸ்டேட்டே நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, அதுதான் அது பார்க்கப்படுகிறது. அதை நம்ம ஒரு கிளியர் கட், ஒரு டிட்டர்மினன்ட் ஒரு மெசேஜ் நம்ம இது மூலமா நம்ம கொடுத்துருக்கோம். இந்தியா மீது தீவிரவாதிகளை ஏவி விடும் நாடுகளுக்கு இந்த ஒரு மெசேஜ் ஒரு அச்சத்தை கொடுத்திருக்குமா? கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா தீவிரவாதத்தை நீங்க ஒரு போராக நீங்க சொல்லும் போது அதை ஒரு கிரைமா நீங்க பார்க்க முடியாது. கிரைமா நீங்க பார்த்தா தான் அதுக்கு நீங்க எவிடன்ஸ் கொடுக்கணும், இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அவங்க இப்ப பாகிஸ்தான் அதானே கேட்கறாங்க, எங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எங்க எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு. நம்ம இதைத்தான் 2016 பட்டான்கோட்ல நடந்த ஏர்பேஸ் தாக்குதல்ல நம்ம அவங்களுடைய இன்வெஸ்டிகேட்டர் வந்தாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, நம்ம எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தோம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்? அதை அவங்க எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்டே ஆதரவு தெரிவிக்கிறது. இனிமேல் தீவிரவாதத்தை நம்ம ஒரு போராக தான் நம்ம பார்ப்போம். நாட்டின் மீது தொடரப்பட்ட ஒரு போராகத்தான் நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஒரு வியூவை வைக்கும் போது, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்க இந்தியா மீது தீவிரவாதத்தை ஏவி விடக்கூடிய, இல்ல ப்ராக்சி வார் ஏவி விடக்கூடிய எந்த நாடுகளா இருந்தாலும் கொஞ்சம் சற்றே தயங்குவார்கள். ஏனென்றால் இந்தியாவோட பாலிசிஸ் அதற்கு பதிலடி ஒரு நாடு தன் மீது போர் எப்படி தொடர்ந்தால் எப்படி பதிலடி கொடுக்குமோ அந்த பதிலடி தான் கொடுப்போம் அப்படின்றத
ஒரு கிளியர் கட் மெசேஜாக இதை சொல்லியிருக்காங்க. அதற்கு இன்னொரு விதமாக நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எந்த தீவிரவாத செயல்கள் எந்த நாடும் தொடர்ந்தால் அதற்கு ராணுவம் தான் பதிலடி கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒரு கிளியர் கட் மெசேஜா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்ஸ் லாட் சார், மிக்க நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.